ஆயுத பூஜை பார்ட் 1 அதனுடைய தொடர்ச்சி தான் இது பார்ட் 2. பார்ட் 1ல் நம்ம பூசணிக்காய் சுற்றி போடுறதோட முடித்தோம். இப்போ பார்ட் 2 அதில் இருந்தால் கண்டினியூ ஆகுது. ஆயுத பூஜை அன்னைக்கு சாமி கும்பிட்டு முடித்ததுமே பார்த்திங்கன்னா பூசணிக்காய், சூரத்தேங்காய், எலுமிச்சம்பழம் இதெல்லாம் சுற்றி போடுவாங்க. மாமா வந்திருந்தால் அவர் தான் வந்துட்டு சுற்றி போடுவார், உடைப்பார். இதெல்லாம் உடைக்கிறதே அவர் செய்வார். ஆனால் நாங்கள் செய்ய முடியாதுங்கிறதுனால எப்போவுமே பெரும்பாலும் ஒரு ஆள் யாராச்சும் ஒருத்தவங்கள வர சொல்லுவார். அவரே கால் பண்ணி சொல்லிடுவார். எப்படி செய்யணும் அப்படிங்கிறத அவரே கால் பண்ணி சொல்லுவார். ஒரு சிலருக்கு பூசணிக்காய் ஃபஸ்ட்டு உடைக்கணுமா, தேங்காய் உடைக்கணுமா அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாவே எப்படியெல்லாம் செய்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு பூசணிக்காய் தான் உடைக்கணும். பூசணிக்காய் வந்துட்டு இந்த மாதிரி அதுக்குள்ளார சிகப்பு அப்புறம் சில்லறை காசு இருக்கு இல்லையா, அது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா கலக்கிக்கணும். அந்த காம்பு பகுதியை கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை நல்லா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப காம்பு பகுதியை மூடிட்டு அதுக்கு மேலே கற்பூரத்தை வச்சு சுற்றி 2 பக்கமும் சுற்றணும். இப்படி ஒரு 3 சுற்று, இப்படி ஒரு 3 சுற்று சுற்றி அப்புறமா உடைக்கணும். ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா தேங்காவும் அதே மாதிரி மேலே கற்பூரத்தை வச்சு இப்படி 3 சுற்று, இப்படி 3 சுற்று சுற்றி அதையுமே இப்படி சூற தேங்காவும் உடைப்பாங்க. மூணாவதாக பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழமுமே இந்த மாதிரி எலுமிச்சம்பழத்தை ஃபஸ்ட்டு கட் பண்ணிப்பாங்க, 4ஆக கட் பண்ணிப்பாங்க. அதில் சிகப்பை கொட்டி நல்லா நசுக்கிக்கிட்டு அதுக்கு மேலே கற்பூரத்தை வச்சு இந்த மாதிரி சுற்றுவாங்க. இந்த எலுமிச்சம்பழமுமே இப்படி 3 சுற்று, இப்படி 3 சுற்று சுற்றணும். இது 3மே நம்ம சுற்றி வெளியில் போகும்போது பார்த்திங்கன்னா திரும்பக்கூடாது. திரும்பாமல் அப்படியே பேக் சைடில் இதே மாதிரி போகணும். அவர் போகிறார் பாருங்க, அதே மாதிரி போகணும். போயிட்டு சுற்றிட்டு இந்த எலுமிச்சம்பழத்தை என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பாருங்களேன். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழத்தை காலில் போட்டு நசுக்கிடுவாங்க. இவங்க அதை கட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதனால் அதை 4 பக்கமும் பிச்சு நசுக்கி போடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வண்டி வச்சுருக்குறவங்க அந்த டயரில் வேறு எலுமிச்சம்பழத்தை வச்சு அந்த எலுமிச்சம்பழத்து மேலே அந்த டயர் ஏறுற மாதிரி ஓட்டி ஒரு ரவுண்டு போயிட்டு நிறுத்துவாங்க. ஆயுத பூஜை முடிஞ்ச உடனே, சாமி கும்பிட்டு முடித்த உடனே. இப்போ கதிர் ஒரு ரவுண்டு எலுமிச்சம்பழம் 2 டயர்லேயும் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு வந்துட்டான். அடுத்ததாக இது இன்றைக்கி காலையில் எடுத்த வீடியோ. இன்றைக்கி காலையில் டீயில் பொரி போட்டு குடிப்போம். வீட்டில் பொரி இருந்தாவே பெரும்பாலும் நிறைய டைம் நான் இந்த மாதிரி செய்வேங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஆயுத பூஜை வந்தாவே பெரும்பாலும் வீட்டில் நிறைய பொரியும் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி குடிப்போம் நாங்கள். கதிர் எழுந்துருடா, 8 மணி ஆயிடுச்சுங்க. 8 மணி ஆகுது எழுந்துருடான்னா, நான் நேற்று செஞ்ச வேலைக்கு எனக்கு டயர்டாக இருக்குது, நான் 10 மணி வரைக்கும் தூங்குவேன் அப்படிங்கிறான். நான் கீழே வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் நம்ம துணி தச்சுட்டு அதுக்கப்புறமா சர்வா சஷ்டிக்கு போயிட்டு பார்த்துட்டு வரணும். இன்றைக்கி நேற்றே போகலை. அது மட்டும் இல்லை, அவனுங்களுக்கு இப்போ 1 வயசுக்கு மேலே ஆனதுனால இந்த விஜயதசமி அன்னைக்கு இந்த பச்சரிசியில் அவனுங்க விரல பிடிச்சி போட சொல்லி கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் தச்சு முடிச்சுட்டு நாங்கள் சர்வா சஷ்டிக்கு பார்க்குறதுக்காக அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எங்கள் ஏரியா பஸ்ஸில் பாருங்கள் எப்படி மாலை போட்டு ஆயுத பூஜை கொண்டாடி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. சர்வாவுக்கும் சஷ்டிக்கும் போட சொல்லி கொடுக்கணும். ஆனால் வெறும் கையை போக முடியுமா? அவனுங்களுக்கு பார்த்திங்கன்னா சாக் பீஸும் பென்சிலும் வாங்கிட்டு போனோம் நாங்கள். அங்கே போனதும் பாருங்கள், வேதா எல்லோரும் மருதாணி வச்சுருக்காங்களாம்மா, கையை காமிக்கிறாங்க. நான் வச்சுருக்கேன், நீ வச்சுருக்கேன்னு சொல்லி காமிச்சாங்க. ஆனால் என் கையில் ஒன்றுமே இல்லை. சர்வா எதுக்காக அப்படி பயப்படுற? சர்வா அங்கே நடந்து வா. சஷ்டிக்கு பார்த்திங்கன்னா அவனுக்கு அந்த ட்ரெஸ்ஸு போட்டதுலேருந்தே அவனுக்கு குத்தும் போல் அழுதுகிட்டே இருந்தாலும் ஒரு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுடா அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் பூஜை ரொம்பாண்ட கொஞ்சம் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பச்சரிசியை போட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி பூவெல்லாம் அடுக்குவாங்களான்னு தெரியாது, ஆனால் நாங்கள் பண்ணோம். பச்சரிசியில் குழந்தைங்களுக்கு போட சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் இப்போ தான் சர்வ சஷ்டிக்கு தான் ஃபஸ்ட் டைமாக அந்த மாதிரி செஞ்சுருக்கோம். பாப்பா பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா படிப்பாங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்.
அதனால் ஃபஸ்ட் டைமும் நீ உன் கையாலே சொல்லி கொடுறாமு, அவனுங்களுக்கு வந்துட்டு ஆப்போட உன் கையாலே சொல்லி கொடு, 2 பேரும் உன்ன மாதிரி நல்லா படிக்கணும்னு சொல்லி நினச்சிட்டே சொல்லி கொடுன்னு பார்த்து அவள் ஃபஸ்ட்டு அப்பா அம்மா அது 2ம் போட்டு விட்டுட்டா. ஃபஸ்ட்டு எடுத்து ஆதான போடணும், அது ஆதான வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டான். சர்வா வந்துட்டு சமத்தா உக்காந்துட்டு அழுகலை, ஒன்றும் இல்லை, நல்லா அமைதியாக விளையாடுற மாதிரி போட்டாங்க. ஆனால் சஸ்திக் பாருங்களேன், அடுத்ததாக இப்போ சஸ்திக் வந்து போட போகிறான். ஆனால் அவன் அழுதுகிட்டே தான் இருந்தான். அவன் எத்தனை டைம் இழுத்து இழுத்து போட்டாலும் ஒரு கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக உட்காந்தான். ஆனால் அவனுக்கு அந்த துணி வந்து குத்தும் போல், அதனால் சும்மா சினிங்கிட்டே இருந்தான். அவனுக்கு அப்படி இப்படி ஏதேதோ காமிச்சு அப்புறம் அவனுக்குமே போட சொல்லி கொடுத்துட்டாங்க. சொல்லி கொடுத்தாங்கன்னா இன்னும் கற்றுக்கலைங்க, சும்மா இப்படி போட வச்சுருக்காங்க ஒரு சாங்கியத்துக்கு, அவ்வளோதான். சஸ்திக் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே நடப்பான். ஆனால் சர்வா வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே நடப்பான். இருந்தாலும் சஸ்திக்குமே வந்து நல்லா நடப்பான்னா அவனுமே விழுந்துருவான் இந்த மாதிரி அப்பப்போ. இருந்தாலும் அப்பப்போ கூட பார்த்துக்கணும், நாங்கள் கூடவே பின்னாடியே இருந்து பார்த்துக்கணும். இன்னும் கொஞ்சம் நல்லா நடக்க பழகலை. சர்வா வந்துட்டு ஓரளவுக்கு ஒரு 4 அடி கொஞ்சம் நல்லாவே நடக்கிறான். ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் பயப்படுறான். இவன் தான் பார்த்திங்கன்னா சஸ்திக் ஓடி வரான், இவன் தான் சர்வா. அப்படியே அவனுங்க கூட கொஞ்ச நேரம் அப்படி இப்படி விளையாடி டைம் பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் திரும்ப நம்ம வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக பார்ட் 1 பார்ட் 2 2 வீடியோவும் பாருங்கள்.